நான் ஆரணியில அரிசியாளர் எடுத்து வரேங்க. 2 தலைமுறையா எங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல மிகவும் சிறிய லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பொசிஷன்ல இன்னைக்கு ஆரணியில அரிசி வியாபாரிகள்லாம் அரிசி ஆலை நடத்திட்டு இருக்கிறாங்க. சிறப்பா போயிட்டு இருக்கும் இந்த வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய தடைக்கல் மாதிரி ஜிஎஸ்டி ஒண்ணு எங்களை ரொம்ப வாட்டி வதச்சிட்டு இருக்குது. நம்ம திமுக அரசாங்கம் ஜிஎஸ்டி அரிசிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டெல்லியில நல்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் என்ன சிக்கல் நடக்குதுன்னாங்க, அரசுல நமது திமுக அரசாங்கம் இல்லாத காரணத்தினால ரொம்ப அவங்களுடைய அந்த சட்டங்கள் கொண்டு வர முடியல. இந்த வாட்டி வரும் தேர்தல்ல நமது திமுக அரசாங்கம் முழுமையா அங்க ஆட்சி செய்யணுன்ற இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மக்கள் ஆதரவு கண்டிப்பா தரணும். அரிசிக்கு ஜிஎஸ்டி சாதாரணமா நம்ம தென்னிந்திய மக்கள் அதிகமா உண்ணக்கூடிய உணவு அரிசி, இதுக்கு ஜிஎஸ்டி போட்டு மத்திய அரசாங்கம் நம்மளை கொடுமைப்படுத்துறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுலயும் 25 கிலோ கீழே இருக்கிற அரிசிக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. 25 கிலோ கீழே அரிசி யாருக்கு வாங்குவாங்க? 25 கிலோ கீழே அரிசி யாரு வாங்குவாங்க? சாதாரண பாமர மக்கள் தான் வாங்குவாங்க. 5 கிலோ 10 கிலோ யாரும் வாங்குவாங்க? ஒரு கூலி வேலை செய்யறவங்க தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டா எந்த விதத்துல இது நியாயம்? இது நம்ம திமுக அரசாங்கம் எவ்வளவு கேட்டோம், இன்னும் ஜிஎஸ்டி விலக்கு இல்லாம தான் அரிசிக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால வரும் பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம திமுகவை அங்க ஆட்சி அரணையில அமருமாறு மக்கள்கிட்ட பணியோட கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாம இருக்கிற காலகட்டங்கள்ல அரிசி ஆலை மிகவும் நொடிச்சு போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஆற்காடு கிச்சடி சம்பா அப்படின்னு பேர் போய் ஆற்காட்டுல தான் அதிகமா அரிசி ஆலைகள் கேட்டுருது. இன்னைக்கு ஆரணி அரிசி 40% தமிழக மக்களுக்கு உணவா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தருணத்துல எங்க வியாபாரங்கள் மிகவும் நொடிச்சு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துலதான் எங்களுக்கு ஆரணிக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நமது திமுக அரசாங்கம் கலைஞர் பட்டு பூங்கான்னு சொல்லி ஆரணியில் இருக்கிற ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டாங்க. இன்னொரு கண்ணு அரிசி ஆலை. அதே மாதிரி கலைஞர் அரிசி ஆலை பூங்கா வேணும்னு நான் இந்த நேரத்துல கட்டாயம் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அது திமுக அரசாங்கம் செய்வாங்கன்றத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல அதை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சிறப்பா இருக்கும். எப்பவுமே சொல்றத செய்யற ஒரே முதல்வர் நமது மக்கள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதியில 75% மேல நிறைவேற்றி விட்டாரு. இப்ப கொடுக்க போற பாராளுமன்ற எலெக்ஷனுடைய வாக்குறுதியிலையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நலத்திட்டங்கள் பல தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு MS தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம்.